Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில ஒரு மிகவும் ஸ்பெஷலான மற்றும் இன்ஸ்பைரிங்கான கெஸ்ட் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், பேஷன் மற்றும் டெடிகேஷன் பற்றி பேச போறோம். வெல்கம் ஷில்பா டு ஆர் பாட்காஸ்ட். தேங்க்யூ பாரதி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு, ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. மை பிளஷர். இன்னைக்கு நீங்க எங்களோட இணைந்தது அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருந்து நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க ஸ்கூல் டேஸ் மற்றும் ஸ்கூல் ஹாலிடேஸ் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக. என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். ஸோ அங்கே தான் நான் ப்ராட்டப் ஆனேன். ஸ்கூல் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. விச் இஸ் அன் ஆங்கிலோ இண்டியன் பேஸ்ட் ஸ்கூல். ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ். அங்கே எல்லாரும் பேசணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே அவங்க இங்கிலீஷில் தான் பேசணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒரு ஸ்பீச் காம்படிஷன் இருக்குது வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்கிலீஷில் தான் பேசணும், பிரின்சிபல் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப தைரியமாக, ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் போனேன். அந்த பிரின்சிபல் ரொம்ப ஜெனரஸாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் கொடுத்தாங்க, ஒரு ஜெனராசிட்டின்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அந்த டாப்பிக்கில் நான் பேசினேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ஒரு டாப்பிக்கை கொடுத்தோன்னே என் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு நல்ல ஒரு டீச்சர். அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, கொஞ்சம் எப்படி அந்த ஹெசிடன்சி எல்லாம் போக்குறதுன்னு சொல்லி எல்லாம் கற்றுக்கிட்டு, அவங்க கொடுத்த அந்த வேர்ட்ஸு, அப்புறம் சம் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பர்சிவேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நான் பேசினேன். பேசி அந்த காம்படிஷனும் ஜெயிச்ச பிறகு ஆனால் அந்த பிரின்சிபல் என்ன சொன்னார்னா, ட்ராஃபி வேணும்னா யூ நீட் டு ஸ்பீக் இன் தி அசம்பிளி அப்படின்னு சொன்னார். சரி சொல்லி அந்த அசம்பிளியில் எவ்ரிடே ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சிலவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. என்னோட டே வரும்போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நாள் பிரின்சிபல் கூப்பிட்டுட்டாங்க, என்னை பேசணும் அந்த மேடையில் அப்படின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப ஹெசிடென்ட் ஆகிட்டேன். இப்போ அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் கேட்டாங்க, என்ன ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரெடியா இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அவர் பிரின்சிபல் கிட்ட சொன்னோன்னே பிரின்சிபல் அந்த நாள் எனக்காக வச்சிருந்த 2 ட்ராஃபி, 2 காம்படிஷனில் ஜெயிச்சதை கொடுக்கல, பேசவும் விடலை. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு பேரியர் மாதிரி இருந்ததுங்க. இந்த நெக்ஸ்ட் இயர் ஒரு ஜென்ரல் டாக்குக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு டீச்சர்ஸ் டேக்கு நீங்கள் அந்த டாக்கை ப்ரெசென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ பிரின்சிபல் மாறி இருந்தாங்க. அவர் இன்னொரு புது பிரின்சிபல் சொன்னார், ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தார். அந்த பேரியரை உடைச்சு ஃபர்ஸ்ட் டைம் பேசி ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு 2000 பீப்புளுக்கு முன்னாடி பேசின அந்த மெமரி என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்புறம் ஸ்கூல் ஹாலிடேஸ் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோட பாட்டியோட ஊர் கரூர்ல எங்க பாட்டிக்கு 12 கிராண்ட் சில்ட்ரன்ஸ். எல்லாருமே அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் போது வருவோம். ஆனா அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப மினிமம். 2 பேட்மிண்டன் பேட் இருக்கும், ஒரு சைக்கிள் இருக்கும். அதை வச்சுட்டு நாங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணணும், விளையாடணும். அங்க தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கூட நார்மலா கரூர்ல எல்லாம் ரொம்ப மினிமமா இருக்கும். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் கரூர்ல, அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க என்ன வாட்டர் ப்ரொவைட் பண்றாங்களோ அங்க இருந்து கொண்டு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அதே சமயம் நாங்களும் விளையாண்ட அந்த மெமரிஸ் இன்ன வரைக்கும் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். அது நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட லைஃபை எப்படி சிம்பிளா வச்சுக்கணும், எதுவுமே இல்லாட்டி கூட நம்ம ஹாப்பியா இருக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மெமரிஸும் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். வெரி நைஸ். உங்க சிறு வயது நினைவுகளை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரசிக்கும்படியாகவும் சொன்னீங்க. அதோட அதிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணது மிகவும் சிறப்பு. அடுத்து லண்டனுக்கு மூவ் ஆன பிறகு வாழ்க்கை எப்படி மாறியது? குறிப்பா உங்க முதல் வேலையில நீங்க சந்தித்த சேலஞ்சஸ் என்ன? ஃபஸ்ட்டு லண்டனுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஐடியில் வேலை பார்த்தேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. வேலை வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு நான் அப்ளை பண்ணுறேன். என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கால் வரவே இல்லை. அப்போ சரி சொல்லி நிறைய பக்கம் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் எங்கேயாவது வேணுமா, ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஷாப்பில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அவங்களோட ஷாப்போட வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காக
ஜாவா டெவலப்மெண்ட் கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜில் டெவலப்மெண்ட் இருந்து பிஹெச்பின்னு ஒரு லாங்குவேஜில். அப்போ வந்து நான் யோசித்தேன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி லாங்குவேஜ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அந்த ஜாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அங்கே இருக்கிறது ஒரே டெவலப்பர் நான் தான். அந்த ஐடி சிஸ்டம்மை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துக்கணும். நாட் ஒன்லி தி ஐடி சிஸ்டம், அது இல்லாமல் அவங்களோட டில்லில் வேலை பார்க்கணும். அதே சமயம் வந்து அவங்களோட வேர் ஹவுஸில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் பார்த்துக்கணும். எனி திங் ரிலேட்டட் டு ஐடி அவங்க வந்து நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு பேஸ்மெண்ட்டில் உட்காந்து வேலை பார்க்குறது, ஒரு சிக்னல் கிடைக்காது, ஒரு ஃபோன் பேச முடியாது, யார் கூடயும் இருக்க முடியாது, ஜஸ்ட் ஒர்க் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் நம்ம வேலை பார்த்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி வெளியில் ஒரு பெரிய கம்பெனிலெல்லாம் வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஐடியில் வந்துட்டு இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாபில் நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஒருத்தராக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கடந்து வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அதே ஃபீல்டில் கண்டினியூ பண்ணுறீங்க. பாராட்டுக்கள் ஷில்பா. நெக்ஸ்ட்டு உங்கள் குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசலாம். எக்லெஸ் பேக்கிங் அண்ட் டெக்கரேஷனில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். ஸோ எக் இல்லாமல் எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு எனக்கு வந்துட்டு ஒரு 2010 தெரியாது. ஓகே சாப்பிட்றது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், சரி இப்போ விட்டுற, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து குழந்தெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வந்து செஞ்சு கொடுப்பேன், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனாக ட்ரை பண்ணோம். ஒரு 10-15 கேக்கு நியர்லி வந்து அச்சீவே பண்ண முடியல. ஸோ அது கிவ் அப் பண்ணாமல் என்னோட ஒன் ஆஃப் த கொலீக்ஸ் வந்து ஒரு சைனீஸ் பர்சன், 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணும்போது ஒரு டைமில் வந்து பட்டர் மில்க் வச்சு ஒரு எக்லெஸ் கேக்கை பண்ணி அச்சீவ் பண்ணோம். அது ஒரு நிஜமாலே ஒரு பெரிய மெமரி அண்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு கேக்கை பண்ணோன்னே. அதுக்கப்புறம் பிபிசியில் வந்துட்டு நிறையா வந்து இந்த கேக் ஷோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொரு குசின்லேயும் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கேக்ஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் எக்லெஸ் மூலிமா. அதுக்கப்புறம் ஒரு ஷோ நடந்தது O2ல, கேக் இன்டர்நேஷ்னல் ஷோன்னு ஒன்று நடந்தது. அதுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். அதெல்லாம் போயிட்டு அதில் வந்து எப்படி இந்த சுகர் கிராஃப்டிங்லாம் பண்ணுறாங்க, அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த ஹோல்சேலில் எப்படி வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே நிறைய சுகர் கிராஃப்ட் பேஸ்ட்ரீஸு, கேக் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய சப்ளையர்ஸ் வருவாங்க, அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம் எதனா வேணும்னா. அப்புறம் நிறைய டூல்ஸ் எல்லாம் அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு எவ்ரி இயர் பர்த்டேக்கும் நாங்கள் தான் பேக் பண்ணி என் பையனுக்கு கொடுக்குறோம். டெக்கரேஷன்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம ஊரில் நம்ம அதுதான் சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு நான் வந்து அந்த விப்பிங் க்ரீமை வாங்கி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லை டபுள் க்ரீம் வாங்கி அதுக்கு நேச்சுரல் கலர்ஸ் லைக் பீட்ரூட்லேருந்து கலர் எடுத்து இந்த பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பினச்சிலேருந்து க்ரீனு, அது மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கலர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் எல்லாமே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல இன்னமும், ஆனால் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பா நீங்க எத்தனை தடவை விடாம முயற்சி செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. அதோட ஆர்டிஃபிஷியல் கலரிங்க்கு பதிலா நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பயன்படுத்தி ட்ரை பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இறுதியா உங்க டெய்லி ஃபிட்னஸ் ரொட்டீன் பத்தியும் அது உங்களை எப்படி ஆக்டிவா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபிட்னஸ்னால் வந்துட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஒரு அத்லெட்டிக்ஸ்லலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். பேசிக் கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாடுவேன் இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது. அப்போ இங்கே நம்ம ஊர் லெஷர் சென்டர் மாதிரியே அங்கேயும் வந்துட்டு இந்தியாவில் இருந்தபோது அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெரிய இண்டோர் ஸ்டேடியம் இருந்தது. அப்போ அந்த ஸ்டேடியம் கட்டணும் போது எனக்கு வந்தது வந்து பேட்மிண்டன் விளையாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பேட்மிண்டன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அப்போல்லாம் விளாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு அப்புறம் விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் யூகேக்கு வந்த பிறகு எப்போ எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு பேட்மிண்டன் குரூப்பில் எப்படியாவது ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னால் வந்து ஜிம்மு வந்துட்டு எப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு 4-5 மந்த்ஸ் போயிட்டு அப்புறம் போர் அடிச்சு போயிடுறதுனால நான் வந்து இது மாதிரி வந்து ஒரு கேம்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ஃபிட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதில் தான் பேட்மிண்டன் வந்து ரொம்ப பிடிச்ச விளாடுறேன், இன்ன வரைக்கும் விளாண்டுருக்கேன். டான்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோர் பில்டிங் எக்ஸசைஸ்க்காக வந்து இந்த யூடியூப்பில் லெஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பண்ணுறாங்க, ஒரு 1 மைல் வாக்கு. அது மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போக முடியல, ரொம்ப ஒர்க்கில் ஸ்டக் ஆகிட்டோம், அது மாதிரி இருக்கும்போது அது மாதிரி வீட்டில் இருந்தே அந்த எக்ஸசைசஸை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பேட்மிண்டன் குரூப்பை தேடி அதில் உங்களை இணைச்சிக்கிறது ஒரு நல்ல ஐடியா.
உங்க ஃபிட்னஸ் ரொட்டீனை தொடர்ந்து சிறப்பா செய்ய வாழ்த்துக்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கை பயணத்தையும் நினைவுகளையும் அனுபவங்களையும் எங்களோடு மனம் திறந்து பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஷில்பா. தேங்க்யூ பரதிக், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மை பிளஷர். இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.